சேனைகளின் கர்த்தர் உம் பீடம் என் வாஞ்சையே. உம் வீடடைந்தே உம்மை துதித்தே உறைவோர் பாக்கியவான்களே. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நாம் அனைவரும் தொழுகையினுடைய துவக்கத்திற்காக நின்றவாறே கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் ஜெபம் செய்வோம். பேராற்றல் நிறைந்த அன்பு ஆண்டவரே, மகிழ்ச்சியும் மகிமையுமான இந்த நாளினுடைய நற்காலை பொழுதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். துதித்தலினுடைய உடைய சன்னதிக்கு முன்பதாக வரக்கடுவோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த நாளிலும் உம்மை போற்றுவதற்காக, உம்மை புகழ்ந்து பாடுவதற்காக இந்த ஆலயத்திற்குள்ளாக அடியவர்களாகிய நாங்களும் இணைந்திருக்கின்றோம். வாழ்வு தந்திருக்கின்ற ஆண்டவருக்கு உயிருள்ள காலங்கள் முழுவதும் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும். இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திலே வந்திருக்கின்ற உம் அடியவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரையிலுமான ஒவ்வொரு மக்களையும் கடவுள் பேர் பேராக ஆசீர்வதியும். குறிப்பாய் இந்த நாளிலும் சிங்சாங் சர்வீஸாக நாங்கள் இந்த தொழுகையை நடத்துவதற்கு முற்படுவதற்கு கடவுள் எங்களுக்கு வாய்ப்புகள் தந்திருக்கின்றீர். உம்மை புகழ்ந்து பாடல்களை அன்பு மக்கள் பாடுகின்ற போது அந்த பாடல்களினுடைய வரிகளும் ஆண்டவரே இசையினுடைய மேன்மைகளும் எங்களுடைய நாதத்தினுடைய சிறப்புகளும் உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும் உம்முடைய மகத்துவமான ஆண்டவரை பிறப்பினுடைய மகிழ்ச்சியான அனுபவங்களை இந்த இடத்தில் வந்திருக்கிற மக்களும் ஆண்டவரை கேட்டு மனதிற்குள்ளாக பூரித்து ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ந்து வாழ்கின்ற அனுபவத்தை தாரும். இந்த தொழுகையிலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கத்தார் தேசத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பயணங்கள் இனிமையாக அமைந்திருக்கட்டும். ஆண்டவரை துவக்க முதல் நிறைவு மட்டும் உடைய பரிசுத்த நாம் மகிழ்ப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புவிக்கின்றோம் அன்பு பிதாவே, ஆமேன். நின்றவாறே ஞான பாடல் 92வது பாடல், எல்லாம் படைத்த கர்த்தரே என்கின்ற பாடலை நாம் நின்றவாறே பாடுவோம். உன்
அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்க கேட்போம். Request the congregation to stand for the scripture reading. Today's scripture reading is taken from the today's scripture reading is taken from the book of Romans, chapter 8, verses 1 to 11. Romans chapter 8, verses 1 to 11. Therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus, because through Jesus Christ, the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. For what the law was powerless to do because it was weakened by the flesh, God did by sending his own Son in the likeness of sinful flesh to be a sin offering. And so he condemned sin in the flesh, in order that the righteous requirement of the law might be fully met in us, who do not live according to the flesh, but according to the Spirit. Those who live according to the flesh have their mind set on what the flesh desires, but those who live in accordance with the Spirit have their mind set on what the Spirit desires. The mind governed by the flesh is death, but the mind governed by the Spirit is life and peace. The mind governed by flesh is hostile to God. It does not submit to God's law, nor can it do so. Those who are in the realm of the flesh cannot praise God. You, however, are not in the realm of flesh, but are in the realm of the Spirit. If indeed the Spirit of the God lives in you, and if anyone does not have the Spirit of Christ, they do not belong to Christ. But if Christ is in you, and even though your body is subject to death because of sin, the Spirit gives life because of the righteousness. And if the Spirit of him who raised Jesus from the dead is living in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies because of his Spirit who lives in you. Here ends the scripture reading. Praise be to the Lord. அமருங்கள். அன்புக்குரியோரே, ஞானஸ்நானத்திற்காக பெயர் கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர், ஞான பாடல் 365 யோர்தான் விட்டேரி என்கின்ற பாடலினுடைய 1-6 கவிகளை பாடுகின்ற போது முன்பதாக வர உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி
இவர் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதராகவும் இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க ஆயத்தப்படுகிறோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். திருமுழுக்குக்காக முன்பதாக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர், நான் உங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கும் கடவுளுக்கும் இந்த திருச்சபைக்கும் முன்பதாக உண்மையாக நீங்கள் மறுமொழி சொல்லுவது மிக அவசியமானது. எனவே நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீ பிசாசின் கிரிகள் யாவையும், அதாவது விக்கிரக வணக்கத்தையும் வெறுத்து விடுகிறாயா? நான் அவைகளை வெறுத்து விடுகிறேன். நீ இவ்வுலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் வெறுத்து விடுகிறாயா? நான் அவைகளை வெறுத்து விடுகிறேன். நீ தூய்மைக்கேடு, சண்டை போடுதல், இச்சைக்குரிய முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை வெறுத்து விடுகிறாயா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய ஒரே கடவுளை நீ விசுவாசிக்கிறாயா? நாம் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிடத்தில் பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்திருந்திருந்தார். பிரமணத்துக்கு ஏறி சர்வமுள்ள அவருடைய வல்லபாசத்தை பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரையும் நியமித்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தவையும் பரிசுத்தமான நினைக்கவும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் தொழிலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். நீ இந்த விசுவாசத்தில் திருமுழுக்கு பெற விரும்புகிறாரா? அதை விரும்புகிறேன். கடவுளின் திரு சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடக்க முயற்சி செய்வீர்களா? தேவ கிருபையால் அப்படியே செய்வேன். அன்பு சகோதரருக்காகவும் நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பேரன்பு நிறைந்த அன்பு பரலோக தந்தையே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னீர். மனம் திரும்பிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னும் இந்த உலகத்தில் எங்களை வைத்துக் கொண்டே இருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, அன்று யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெறுவதற்காக வர இருந்த மக்களை பார்த்து சொன்ன செய்தி, நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொன்னீர். அன்பு சகோதரனும் இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு முன்பதாக மூவொரு கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பதாக திருமுழுக்கு பெறுவதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற போது இறையவருடைய ஆற்றலோடு கூட
இந்த மகன் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இது அடையாளமாய் அமைந்திருக்கட்டும். திருமுழுக்குக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த தண்ணீரை நீ பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய திரியேக நாமத்தினாலே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். இந்த சகோதரருடைய பெயர் கிஃப்டன். பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய திரியேக நாமத்தினாலே இவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவருடைய நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து திருச்சபையினுடைய மந்தையில் இவரை இணைத்துக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். பாவத்தின் மத்தியில் அமிழ்ந்து போய் கொண்டிருந்த மானுடத்தை மீட்கும்படியாய் மண்ணுலகத்திலே அவதரித்தவரே, தம்முடைய திருச்சபையினுடைய மந்தையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய அடியாரை நீர் ஆண்டவரே ஒரு மனம் திருந்திய பாத்திரமாய் உமக்கேற்ற மகனாய் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்கள் முழுவதும் உம்மை பிரதிபலிக்கின்ற மகனாய் வாழ்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகின்றோம். வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், பொருளுள்ள வாழ்க்கையாய், பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாய், பண்பு நிறைந்த வாழ்க்கையாய் மகனுக்கு அமைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இதுவரையிலும் இருந்த நிலைமையிலிருந்து மாற்றம் பெற்று இன்றிலிருந்து கடவுள் என்னை தெரிவு செய்திருக்கின்றார், கடவுளால் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற மகன் என்பதை இந்த உணர்வை மகனுக்கு தார். நாங்கள் மனப்பூர்வமாய் வாழ்த்துகின்றோம். திருச்சபையாய் இணைந்து அன்பு மகனுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீகமான அருள் உம்முடைய மகனோடு கூட எப்போதும் தங்கியிருக்கட்டும். இந்த உலகத்தினுடைய கேடுபாடுகளுக்கும் இந்த உலகத்தினுடைய தீமையான அனுபவங்களுக்கும் நாள்தோறும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தந்தையாம் அன்பும் தூய அவனுடைய குற்றம் இணைவும் என்று இந்த ஞான ஸ்நானத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்ற அம்மகனோடும் உடைய வாழ்வோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இருப்பினும் நான் உங்களோடு கூட தென்னிந்திய திருச்சபையினுடைய சிந்தனையின் அடிப்படையில் இந்த நாளினுடைய கருப்பொருளாக தரப்பட்டிருக்கின்ற அந்த மைய கருத்தை உங்கள் மத்தியிலே நினைப்பூட்ட விரும்புகின்றேன். பாவ கட்டிலிருந்து விடுதலை. பாவ கட்டிலிருந்து விடுதலை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் இப்படியாக ரோமாபுரிய திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகின்றார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தின் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த உலகத்தில் மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். மாத்திரமல்ல, பலியாகவும் அவர் மாறினார். நம் பாவங்களுக்காக அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற இந்த பாவம் என்கின்ற நிலைமையை குறித்து எப்பொழுதெல்லாம் சிந்தனைகள் வருமோ
அப்பொழுதெல்லாம் எந்த திருச்சபையாக இருந்தாலும் அந்த திருச்சபையில் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், இந்தியாவினுடைய அப்போஸ்தலர் சாது சுந்தர சிங் அவருடைய எழுத்துக்கள் எழுதிய ஒரு காரியத்தை எப்பொழுதும் என்றும் எல்லா திருச்சபைகளிலும் நினைவுபடுத்துவேன், என்றும் அதை சொல்லுகின்றேன். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் என்கின்ற நிலைமை ஏற்படுகின்ற போது, அவன் தவறான ஒரு செயலை செய்கின்ற போது, முதலில் அவனுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை அவர் சொல்லுகிறார், ஒரு குடம் தண்ணீரை தன்னுடைய தோள் மீது சுமக்கின்ற போது அவன் ஒரு கடினமான அனுபவத்தை அவன் அனுபவித்தான். தோளின் மீது ஏதோ ஒரு பாரம் இருப்பதை போன்ற உணர்வு அவனுக்குள்ளாக தோன்றும். பாவமும் முதலிலே அப்படித்தான். ஒரு விதமான நிம்மதி கேடை, ஒரு விதமான அமைதி கேடை, ஒரு விதமான சமாதான கேடை முதலிலே ஏற்படுத்தும். தொடர்ந்து அதை பெரிதாக மனுக்குலம் நாமும் அதை எடுத்துக் கொள்வதில்லை பெரிதாக. தொடர்ந்து அவர் பாவத்தை குறித்து சொல்லுகிறார். அடுத்த கட்டமாக ஒரு ஓடுகின்ற நீர்நிலையிலே அந்த மனிதன் கடந்து செல்வான் என்று சொன்னால், அந்த நீர்நிலைக்குள்ளாக இறங்குகின்ற போது அவனுடைய தலைக்கு மேற்பதாக நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த குடத்தை விட அதிகமான தண்ணீர் அவனுடைய தலைக்கு மேற்பதாக ஓடிக்கொண்டிருக்கும். அது அவனுக்கு எந்த பாரத்தையும் தராது, எந்த வேதனையும் தராது. அதே போன்று அந்த மனிதன் ஒரு கடலுக்குள்ளாக கொதிக்கின்ற போதோ, கடலினுடைய நீர்ப்பெருக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது. பாவம் ஆரம்பத்தில் ஒரு உந்துதலை, ஒரு விதமான அமைதி கேடை முதலிலே உருவாக்கும். அது தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உருவாக்கி கொடுப்பதற்கு. பின்பதாக செய்கின்ற செயல்கள் அனைத்துமே தனக்குதான் எல்லாம் பாவமல்ல, எல்லாம் என்ன அன்று சொல்லுகிற நிலைமையோடு கூட தொடர்ந்தவனை பயணப்படுவதற்கு வைத்துவிடும். இறுதியில் நீருக்குள்ளாக அந்த மனிதன் இருக்க இருக்க அவனுக்கு தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தான என்னாகும், ரொம்ப நேரம் இருந்தா என்னாகும், மரணத்தை கொண்டு வந்து விடும். பாவத்தினுடைய நிலைமையும் இறுதியில் மரணத்தை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி சாது சுந்தர சிங் சொல்லுகிறார். பாவம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பதம் குறி தவறுதல், இலக்கு மாறுதல், எல்லை மீறுதல், நெறிமுறை தவறுதல். கடவுளுடைய விருப்பத்திற்கும் அவருடைய திருத்திட்டத்திற்கும் எதிரடையாக செய்கின்ற அனைத்துமே பாவம். பாவம் என்பது பார்வைக்கு அழகாக இருக்கும், நெருங்குவதற்கு மிக நெருக்கமாக இருக்கும், தொடும் தூரத்தில் தான் காணப்படும் என்று சொல்லி எம் தாமஸ் என்கின்ற இறையியலாளர் சொல்லுகிறார். நண்பர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களிலே கிறிஸ்மஸ் முடிந்த பின்பதாக பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவரும், எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்தி? டிசம்பர் 25ஆம் நாள் மதுபான விற்பனை இத்தனை கோடி என்று சொல்கிற செய்தி வெளிவரும். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், மகிழ்ச்சி, கொண்டாடுவோமே கொண்டாடுவோமே என்று சொல்கிற கொண்டாட்டம். ஒரு பக்கம் கொண்டாட்டம் என்கின்றோம், ஆனால் இன்னொரு பக்கம் உணர்வு மறந்திருக்கிற நிலைமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகமாக இந்த உலகத்தில் மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உருவாக்குகிறது. யாருடைய அக்கிரமம் பிரிவினைகளை உருவாக்குகிறது? யாருடைய நிலைமை பிரிவினைகளை கொண்டாக்குகிறது? யாருடைய நிலைமைகள் உடைவுபாடுகளை உருவாக்குகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரச்சனைகளை, பிரிவினைகளை உருவாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தையே மறைத்து நிற்பதற்கு வைத்து விடுகிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.
மத்தேயு 21:21 சொல்கிறது, அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த மண்ணுலகத்தில் கடவுள் மனிதனாக பிறந்தார். பவுலுடைய ரோமாபுரிய திருச்சபைக்கு எழுதிய மடலிலே பாவத்தை குறித்து இந்த திருமடலில்தான் 48 இடங்களிலே பாவத்தை குறித்து இடம்பெறுகிறது. பாவத்தின் விளைவாக ஏற்படுகின்ற பலவிதமான தாக்கங்களையும் குறித்து இந்த திருமடல்தான் அதிகம் விவரிக்கிறது. நண்பர்களே, யோவான் 1:10 சொல்கிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்று நற்செய்தி பாடமாக யோவான் 8ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியை நாம் அறிந்திருக்க முடியும். அந்த பகுதியிலே வருகின்ற செய்தி என்னவென்றால், நாங்களும் ஆபிரகாமினுடைய புத்திரர்கள் என்று சொன்னார்கள். நாங்களும் ஆபிரகாமுடைய புத்திரர் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து, நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்குள் வந்து ஜனங்கள் எல்லாரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எருசலேம் பெரிய கோயிலில் அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவங்கெல்லாம் வந்து பல காரியங்களை செய்தாங்க. ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாங்கள்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்படின்னா அவரை போலையாவது செய்யுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை சொன்னார். நண்பர்களே, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, ஒரு லேடியை இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியில் வராண்டாலிருந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய நிலைமையில் போதித்து கொண்டிருக்கிற போது ஒரு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாலகரும் பரிசேயரும் இடத்தில் கொண்டு வந்து நடுவே நிறுத்தினார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம், பாகம் 22ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். எந்த இடத்தில் பிடிக்கப்பட்டார்களோ அந்த வீதியில் செய்ய வேண்டிய செயலை விட்டுவிட்டு எருசலேம் பெரிய கோயிலினுடைய வளாகத்திற்குள்ளாகவே இந்த பெண்ணை இழுத்து வந்துவிட்டார்கள். அவலம் நிறைந்திருக்கின்ற சமூகம். கொண்டு வந்தவர்கள் நோக்கம் அனைத்தும் எப்படி என்றால், அவர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்போ கையும் களவுமா பிடிச்சிட்டோம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, மோசேயினுடைய சட்டத்திட்டம் சொல்லுகிறது, கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று. நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசேயினுடைய சட்டம் சொல்லுகிறது கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லுகிற காரியத்தை சொன்னார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு காரணத்தை பல நிலைமைகளில் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அவரை சோதிக்கும்படியும் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு குனிந்து விரலிலே தரையிலே எழுதி கொண்டே இருந்தார். இயேசு அதுவரையிலும் நிமிர்ந்து பார்த்து அத்தனை பேருக்கும் இறை வார்த்தைகளை சொல்லுகின்ற இறை மைந்தனாக இருந்தவர், இப்போது அவர் தலையை குனிந்து தரையை நோக்கி தன் விரல்களால் இந்த மண்ணில் எழுத ஆரம்பித்தார். அவருடைய விரல் இந்த மண்ணை நோக்கி பார்த்து எழுத ஆரம்பிச்சிட்டு, ஒரே ஒரு காரியம்தான் விரல் இதில் எழுதணும்னு சொல்லக்கூடிய காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, அவர் எழுதிட்டே இருந்தார். ஒருத்தரை யார் வந்திருக்கான்னு சொல்லி ஒன்றுமே பார்க்கல, அப்படியே கிளர்ந்து எழுதிட்டே இருந்தார். பைபிள் சொல்லுது, ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
ஓயாமல் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நிறுத்துகின்ற நிலைமை இல்லை, ஓயாமல் அதையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிமிர்ந்தார், 2 வார்த்தைகளை சொன்னார். ஒன்று, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இவள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களில் பாவமில்லாதவன், உங்களில் தவறில்லாதவன், பிழையற்றவன், கரையற்றவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னால் மறுபடியும் தலையை தாழ்த்தி விட்டார். மறுபடியும் தாழ்த்தி நின்றார். தரையிலே எழுதினார் மறுபடியும். நண்பர்களே, வேதம் சொல்கிறது, நியாய பிரமாணத்தை பிடித்து கொண்டு வந்தவர்கள் நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து கேட்டார். குற்றம் சுமத்துவதற்கு வர இருக்கிறவன் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். சமூகத்தில் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறவன் ஒரு பெண்ணை மாத்திரம் நிறுத்திவிட்டு ஆணை விட்டுவிட்டு வந்திருக்கிறவன் முதலிலே குற்றம், 2வது குற்றம் நீயே 1000 தப்பு செய்துட்டு வந்திருக்கிற. நியாய பிரமாணம் சொல்லுகிற செய்தி, வீதியில் எந்த இடத்தில் பிதிக்கப்பட்டாயோ அந்த இடத்துல நீ எருசலேம் பெரிய கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா. ஆனால் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பாவத்திலிருந்து விடுதலை என்பது உணர்வு வேண்டும். பாவ உணர்வை அடைய வேண்டும். மனம் திரும்புகின்ற அனுபவம் நமக்குள்ளாக வேண்டும். மனசாட்சி வேண்டும். மனசாட்சி உறுத்தியது, கடிந்து கொள்ளப்பட்டார்கள். மனசாட்சியற்ற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் நோக்கம் மாறி ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீயை நடுவே நின்றாள். அந்த லேடி உடனே என்ன எரியைக்குள்ள ஆள் இருக்கிறாரு, நடுவில் வந்து நின்றா. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இவ்வளவு பேர் வந்தாங்களே, உன்னை இழுத்துட்டு வந்தாங்களே, விமர்சனம் செய்வதற்காக வந்தாங்களே, இவ்வளவு பேர் வந்தாங்களே, ஒருவராகிலும் இல்லையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, ஒரு ஆளு கூட இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. பாவமற்ற பரிகாரம் நிறைந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, கல்லறிய தகுதியுடைய ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, பாவத்திற்கு தக்கதாக தண்டனை கொடுக்க வேண்டிய கடவுள் சொல்லுகிற செய்தி. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி எந்த தவறையும் செய்யாதே. அன்பர்களே, இங்கு திருமறை சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? பிடித்து வந்தவர்களும் உணர்வடைந்து, பாவ உணர்வடைந்து கடந்து சென்றார்கள். முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற பெண்ணும் உணர்வடைந்து இனி பாவம் செய்யாதே என்று ஆலயத்திலிருந்து கடந்து செல்லப்பட்டாள். பாவத்திலிருந்து விடுதலை வழங்குவதற்கு ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் நம்மை படைத்திருக்கிற ஆண்டவர் என்பதை தான் நாம் எண்ண வேண்டும். பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துறதுக்கு சிலருக்கு தண்ணியில் போய் முங்குறாங்க, அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, நேர்த்தி கடன் செய்கிறாங்க. ஒன்றும் முடியாது. ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவரே, எனக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டவர் உண்டு என்று சொன்னால் நீர் மாத்திரம்தான்.
இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது. பல்சமய உரையாடல் மையத்தில் இணைந்து பல மனிதர்களோடு கூட, பல உயர்ந்த மனிதர்களோடு கூட பேசுகின்ற நிலைமைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. நான் அவளோடு கூட பேசுகின்ற கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி மாத்திரம்தான், இந்த உலகத்தில் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரே கடவுள் உண்டு என்று சொன்னால், இன்றும் காயங்களோடு கூட இருக்கிற ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால், என் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால் நீங்கள் காட்டுங்கள். நமக்காக பலியான கடவுள் அவர் மாத்திரம்தான். எனவே அவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை தருகின்றவர். அவரை நாம் நம்புவோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கார் என்கின்ற உணர்வு எப்பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக துணித்துக் கொண்டே இருக்கட்டும். அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிற மக்களாக நாம் வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக நடத்துவாராக. ஆமீன். நண்பர்களே, தொடர்ந்து சபை குழுவினுடைய தீர்மானத்தை திருச்சபையினுடைய செயலாளர் மிஸ்டர் ஜெரோபின் அவர்கள் படிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து திருச்சபையினுடைய வரவு செலவு கணக்குகளை திருச்சபையினுடைய கணக்கர் மிஸ்டர் மகிழ் தங்கக்குமார் அவர்கள் படிக்க கேட்போம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்
நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம். டிசம்பர் மாதத்திலே வருகின்ற ஒரு வெள்ளிக்கிழமையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பதற்கான நபர்கள் தேவைப்படுகிறார்கள். யாராவது நீங்கள் குடும்பமாகவோ அல்லது தனிநபர்களாகவோ அல்லது நண்பர்களாக இணைந்து நீங்கள் செய்ய விரும்பினால் இதை நீங்கள் பொறுப்பாடத்திலே தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் இன்னும் அநேக நிகழ்வுகள், சிறப்பு நிகழ்வு நடைபெறுகின்ற போது நீங்கள் இதற்கான காரியங்களை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தொழுகையிலே நாம் ஸ்பெஷல் சர்வீஸாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். நன்று குடும்பமாக நீங்கள் பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலோ அல்லது சோலோ சாங் அல்லது நடனம் அல்லது மெமரி வேஸ் அல்லது உடைய இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு பிள்ளைகள் விரும்பினால் நீங்கள் அதற்கான பெயர்களை நீங்கள் அதற்கு முன்பதாகவே தர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நம்முடைய நேரத்திற்கு தகுந்து ஆராதனையை திட்டமிடுவதற்கு அது ஏற்புடையதாக அமைந்திருக்கும். எனவே உங்களுடைய பெயர்களை வருகின்ற வியாழக்கிழமைக்குள்ளாக நீங்கள் தெரியப்படுத்த, என்னிடத்தில் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொழுகையை தொடர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோக்ராம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவிலே கிறிஸ்மஸ் கேதரிங் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடவுளுக்கு சித்தமானால் மியா பார்க்கிலே வைத்து அந்த கிறிஸ்மஸ் கேதரிங் நடைபெறும் என்று தெரியப்படுத்தி கொள்ளுகின்றேன். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சர்வீஸ் அதிகாலை 4:30 மணியளவிலே நடைபெறும். டிசம்பர் 31ஆம் தேதி வாட்ச் நைட் மற்றும் நியூ இயர்ஸ் சர்வீஸ் கத்தார் நேரப்படி இரவு 8:30 மணிக்கு கம்யூன் சர்வீஸாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்தி கொள்ளுகின்றேன். அன்புக்குரியோரே, நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பு தொழுகைகளிலே, இந்த சிறப்பு கூடுகைகளிலே நீங்கள் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுக்கு அறிமுகமான மக்களையும் அழைத்து வர தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டு கொள்ளுகின்றோம். தொழுகையில் கலந்து கொள்ளுகின்ற அனைவரும் கத்தார் ஐடி மற்றும் உங்களுடைய கார்களை குறிப்பிடத்திலே பார்க்கிங் பண்ண வரும்படி உங்களை தெரியப்படுத்தி கொள்ளுகின்றேன். புதிய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை இவருக்கெல்லாம் ஊருக்கு சரிதானே. நம்முடைய சர்ச்சில் எங்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வருவார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நாட்கள் 13ஆம் தேதி விவேக் ஷானன் சன்னா மிஸ்டர் விஜயகுமார், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் செலின் தீபா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜோஸ்லின் ராஜ், மிஸ்டர் பெரில்டன், மிஸ்டர் செல்வின் ஜெயக்குமார், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் சினிஷா மலர் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜாக்சன் அரியநாயகம், மிஸ்டர் லெனின் பிரபு தங்களுடைய பிறந்தநாளை அனுசரிக்கிறார். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்ளுகின்றோம்.
ஜெபிப்போம். அன்பு இறைவா, தங்களுடைய வாழ்க்கையில் புதிய வயதை காணுகின்ற திருச்சபையின் மக்களை கடவுள் ஆசீர்வதியும். புதிய ஆண்டு நன்மையின் ஆண்டாக அமைந்திருக்கட்டும். குறிப்பாய் நாங்கள் அனைவரும் ஒரு புதிய ஆண்டை சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சரியான மகிழ்ச்சியை உம்முடைய மக்கள் அனைவருக்கும் தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். யாராவது புதிதாக இன்று ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இருக்கிற இடத்திலே எழும்பி நிற்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கரங்களை தட்டி அன்போடு கூட ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, அன்பு பெற்றோரை இந்த தேசத்திற்கு கடவுள் அழைத்து வந்திருக்கின்றீர். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இந்த நாட்களை செலவிடுவதற்கான வாய்ப்புகளை தாரும். இந்த ஆலயத்திலும் கூட இவர்களை நேரடியாக முகமுகமாய் சந்திப்பதற்கு கடவுள் எங்களுக்கு நல்ல தருணங்களை தந்திருக்கின்றீர். அன்பு பெற்றோர், அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரே கடவுளுக்குள்ளாக அமைந்திறைந்த வாழ்க்கையாக அமைந்திருப்பதற்கு கடவுள் இரக்கம் பாராட்டும். நம்முடைய காருண்ய கருணை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, தொழுகையினுடைய காரியங்களில் இணைந்து கொள்கின்ற வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பு இறைவா, ஆமென். தொடர்ந்து பாடகர் குழுவினுடைய ஆண்டறிக்கையை பாடகர் குழுவினுடைய செயலாளர் மிஸ்டர் ஜெயசேகர் அவர்கள் படிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சிங் சாங் சர்வீஸ் நடைபெறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஆண்டவருடைய திருநாமம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கத்தார் தமிழ் திருச்சபையின் பாடற் பயிற்சி ஆராதனைக்கு பின்பு 5/1/2024 போதகர் ரெவரண்ட் டார்வின் வினோ அவர்களின் இறைவேண்டுதலுக்கு பின் தொடங்கப்பட்டது. நம்முடைய திருச்சபையின் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சிறப்பு தொழுகையில் பாடற்குழுவினர்களால் பாடல்கள் பாடப்பட்டு ஆராதனை சிறப்பிக்கப்படுகிறது. நம்முடைய திருச்சபையின் பாடற்குழுவில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். ஒவ்வொரு வாரமும் பாடற்குழு பயிற்சி நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை சிறுவர்களுக்கான சிறப்பு பாடற் பயிற்சி நடைபெற்று வருகிறது மற்றும் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு சிறப்பு பாடலாக ஆங்கில பாடல் பாடப்படுகிறது. இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையின் சிறப்பு நற்செய்தி பெருவிழா அக்டோபர் 10, 12, 11, 12 தேதிகளில் நடந்தேறியது. நமது பாடற்குழு முன்னின்று பெருவிழாவை சிறப்பித்தனர் மற்றும் இவ்வாண்டின் சிங்கிங் காம்படிஷன் சனிக்கிழமை 7/12/24 அன்று நடைபெற்றது. நம் பாடற்குழுவினர் 2 முதல் பரிசுகளை பெற்றனர். இந்த ஆண்டு திருச்சபையின் குடும்பங்களை 2/11/24 முதல் சந்தித்து கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இதில் பாடற்குழு மற்றும் திருச்சபை அங்கத்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை ஏற்படுத்தும் விதமாக நம்முடைய திருச்சபையின் பாடற்குழுவினர் ஆண்டு விழாவை நடைபெற உள்ளது. பாடற்குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்தும் நம்முடைய திருச்சபையின் போதகர், பாடற்குழு பொறுப்பாளர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். மற்றும் பாடற்குழுவிற்கு சிறப்பு ஆலோசகராக மிஸ்டர் அருள் ராஜசிங் அவர்கள் உள்ளார். மற்றும் லிஜு, பெரின், வில்லியம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம். தாழ்மையிலிருந்து நம்மை உயர்த்திய இறைவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை உண்டாவதாக. வளர்ச்சி அடையட்டும் நம் கத்தார் தமிழ் திருச்சபை. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாடற்குழுவின் சார்பில் கூறி இவ்வாண்டறிவிக்கையை சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து சிங் சாங் சர்வீஸுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அன்பு பிள்ளைகள் மற்றும் அன்பு மக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து கேட்போம். மகிழ்ச்சியோடு கூட இந்த தொழுகை
நீலவானம் வெண்மையாகிட, நள்ளிரவில் தூதர் பாடிட, தாவீதினூரில் இரட்சகர் பாலனாக முன்னணையில் ஜெனித்தார். இந்த செய்தி கேட்டு வாடைக்காற்று தென்றலாய் வீச, பனி தேன்துளியாய் மாற, மேய்ப்பர்களும் ஆயர்களும் மரி அன்னை மடியில் கோமகனாம் மேசியாவை கண்குளிரக் கண்டு கிடைத்திடாத பாக்கியம் பெற்றனர். இதயம் பாட, இனிமை பொங்க, இயேசு வந்த இந்த நல்ல செய்தியை சொல்ல நம்மையே தருவோம் வாருங்கள். கேளுங்கள் அந்த நீலவான வெண்மையாகிட என்ற பாடலை. I
இரட்சகர் ஜெனித்தார். மத்தேயு 2:9. இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆம், வழிகாட்டியது நட்சத்திரம். இதோ கவியின் வரிகள். கண் சிமிட்டும் நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம், வழியாக வந்தவரை காணவே வழி காட்டிச் செல்லும் நட்சத்திரம். பாடுவோமா? நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம், கஞ்சி விட்டும் நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம், வழியாக வந்தவரை காணவே வழி காட்டி செல்லும் நட்சத்திரம், வழியாக வந்தவரை காணவே வழி காட்டி செல்லும் நட்சத்திரம், கட்சி விட்டும் நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம், கட்சி விட்டும் நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம். நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம், கண் சிமிட்டும் நட்சத்திரம், என்றும் கண்டிராத நட்சத்திரம்.
மீட்டும் நட்சத்திரம் என்றும் கண்டிராத நட்சத்திரம். நினைவுகள் 1000, ஆனால் நாம் நினைவின் இனிமையில் தித்திக்காத இயேசுபாலன். அப்பாலனின் அன்பு இவ்வுலக மக்களின் பாவத்தை போக்க ஏழை கோலமாய் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை நினைத்தாலே நெஞ்சம் நெகிழ்கிறதே. அந்த நினைவுகளை பாடலாய் பாட கேட்போம். சந்தோஷமே நிறைவாக பொங்குதே, நினைத்தாலே இனிக்குதே, நெஞ்செல்லாம் மகிழுதே. நிகரில்லா சந்தோஷமே நிறைவாக பொங்குதே. ஆஹா எந்த பாவம் மீட்க, இந்த பாவம் போக்க, என்னை தேடி வந்து எனக்காக மரிக்க இயேசுபாலன் பிறந்தார். இயேசுபாலன் பிறந்தார். ஆஹா எந்த பாவம் மீட்க, இந்த பாவம் போக்க, என்னை தேடி வந்து எனக்காக மரிக்க இயேசுபாலன் பிறந்தார். இயேசுபாலன் பிறந்தார். ஏதேன் தோட்டம், தோட்டத்தில் தோன்றிய பாவம், பாவத்தை தொடர்ந்தது சாபம், அந்தோ பரிதாபம். அழகான ஏதேன் தோட்டம், தோட்டத்தில் தோன்றிய பாவம், பாவத்தை தொடர்ந்தது சாபம், அந்தோ பரிதாபம். உலகை மீட்டிட நினைத்தார், தம்மை மைந்தனை உலகுக்கு தந்தார். தேவன் உலகை மீட்டிட நினைத்தார், தம் மைந்தனை உலகுக்கு தந்தார். பாலனாக மனுவேலனாக மண்ணில் ராஜனேசு பிறந்தார். பாலனாக மனுவேலனாக மண்ணில் ராஜனேசு பிறந்தார். நினைத்தாலே இனிக்குதே, நெஞ்செல்லாம் மகிழுதே. நிகரில்லா சந்தோஷமே நிறைவாக பொங்குதே. நினைத்தாலே இனிக்குதே, நெஞ்செல்லாம் மகிழுதே. நிகரில்லா சந்தோஷமே நிறைவாக பொங்குதே. சத்திரத்தில் ஒரு தொழுவம், தொழுவத்தில் அழகாய் தவழும் கண்மணி அவதாரம். தாவீதின் ஊரு சத்திரம், சத்திரத்தில் ஒரு தொழுவம், தொழுவத்தில் அழகாய் தவழும் கண்மணி அவதாரம்.
நிறைவாக பொங்குதே நினைத்தாலே இனிக்குதே நெஞ்செல்லாம் மகிழுதே நிகரில்லா சந்தோஷமே நிறைவாக பொங்குதே. ஆஹா எந்த பாவம் மீட்டு எந்த சமபோக்க என்னை தேடி வந்து எனக்காக மரிக்க இயேசு பாலன் பிறந்தார். இயேசு பாலன் பிறந்தார். ஆஹா எந்த பாவம் மீட்டு எந்த சமபோக்க என்னை தேடி வந்து எனக்காக மரிக்க இயேசு பாலன் பிறந்தார். இயேசு பாலன் பிறந்தார். பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். கூடுவோம் பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். மூவராய் ஞானியர் ஓடோடி வந்தனர் சால காணிக்கை படைத்தனரே. தாரகை கூட்டங்கள் புன்னகை தூவுதே இவ்வரும் காட்சியை கண்டதால் வாழ்த்தினர் இன்பமாய் தூதர் விண்ணில் ஆர்ப்பரிப்பாய். கூடுவோம் பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். கூடுவோம் பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். உச்சமகத்துவம் விட்டு கீழிறங்கி ஆண்டிடும் தம் மாந்தரை மீட்டிட தந்தை தூணிதனில் துயிலும் நம்பிரான் மேலினாய் மாதிரி மகனாய் வாழ்த்தினர் இன்பமாய் தூதர் விண்ணில் ஆர்ப்பரிப்பாய். கூடுவோம் பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். கூடுவோம் பாடுவோம் தூதர் சேனையுடன் பாலன் பாதம் பணிந்திடுவோம். காரிருள் சூழ்ந்த இரவு வேளை, வானத்தில் ஒரு அதிசய நிலா தோன்றிய வேளை, நட்சத்திரங்கள் மின்னும் அதிசய வேளை, தூதர்களின் தாலாட்டு பாட்டு கேட்கும் வேளை. என்ன ஆனந்தம், என்ன அற்புதம்! நம்மை மீட்க புல்கூட்டில் அவதரித்த நாதன், நம்மை சேர்த்து கொள்ள அதி சீக்கிரம் வரும் தேவன். பாட கேட்போமா? பூநிலா உள்ள ராவில். கூடுவோம்
தாரங்கள் மின்னிடும் ஸ்வர்கீய மாலாகமா தாலாட்டு பாடிடுന്നു தாரங்கள் மின்னிடும் தாலாட்டு பாடிடுന്നു പുൽക്കൂട്ടിൽ ഒരു ശിശുജാതനായി ആനന്ദത്തോട് നാം പാടി പുകഴ്ന്നിടാം പാടിടെ ജാതനായി ആനന്ദത്തോട് നാം പാടി പുകഴ്ന്നിടാം പാരിടെ ജാതനായി എന്നാനന്ദം 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 ഒരു ശിശുജാതനായി പാടിടും ദൂതഗണം ഉന്നതത്തിൽ മഹത്വം പാവനമായ രാവിൽ പാതിരാനേരമതിൽ പാടിടും ദൂതഗണം പാടിടും ദൂതഗണം ഉന്നതത്തിൽ മഹത്വം ഉന്നതത്തിൽ മഹത്വം ഒരു ശിശുജാതനായി പാപങ്ങൾ നീക്കുവാൻ സാപങ്ങൾ തീർക്കുവാൻ പുൽക്കൂട്ടിൽ ജാതനായി ദാവീദിൻ നഗരിയിൽ ബത്ലഹേം ഗോശാലയിൽ ഒരു ശിശുജാതനായി പാപങ്ങൾ നീക്കുവാൻ ശാപങ്ങൾ തീർക്കുവാൻ പുൽക്കൂട്ടിൽ ജാതനായി എന്നാനന്ദം 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 ഒരു ശിശുജാതനായി
രാജൻ മുൻപിൽ ഹോശന്ന പാടിടുന്നു ഹോസന്ന പാടിയിടുന്നു. നീ വന്നിടും കേളൈകളായിടും ഞങ്ങളെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജനാം
ததம் ததகதம் ததம் ததகதம் தித்தி 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 தீம் தித்தீம் தித்தகதீம் தித்தீம் தித்தகதீம் தொம் 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 ததம் ததகதம் ததம் ததகதம் தித்தி 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 தீம் தித்தீம் திஜினு தீம் தித்தீம் திஜினு தீம் ஜினு தீம் ஜினு வானாதி பரனோரு நரனுருவானார் பாடி போற்றுவானாதி பரனோரு நரனுருவானார் பாடி போற்றுவோம். வானார் மக வானார் மகள் வானோர் துதி பாடிடவே. வானார் மக வானார் மகள் வானோர் துதி பாடிடவே. தானார் தயாபரனார் திருசேயார் புவி அவதரித்து திரு தத்துவமுற்றிடும் அத்தரும் வெத்தலை சத்திரம் மத்தியில் சித்திரம் முன்னணி தாம் தக்க தாம் தக்க தாம் தக்க தக தத்தீம் கீணத்தம் தத்தீம் கீணத்தம் தத்தீம் கீணத்தம் தத்துவமுற்றிடும் அத்தரும் வெத்தலை சத்திரம் மத்தியில் சித்திரம் முன்னணி கந்தை அணிந்து நீ நிந்தை தொலைந்து நீ சிந்தை மகிழ்ந்துமே சந்ததம் வாழ்த்திட. தாம் தக்க தகிட தத்தீம் கீணத்தம் தத்தீம் கீணத்தம் தத்தீம் கீணத்தம் கந்தை அணிந்து நீ நிந்தை தொலைந்து நீ சிந்தை மகிழ்ந்துமே சந்ததம் வாழ்த்திட. வந்தோம் உயிர்மா பலியாகிட வந்தோம் புவி வாழ்ந்திட என்றிட தத்திமி 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 இத்திர வெத்தலையுற்றனம் கத்தலுக்கே துதி தாம் தக்க தாம் தக்க திருகிடித்தோம் 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 தத்திமி 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 இத்திர வெத்தலையுற்றனம் கத்தலுக்கே துதி தகிர்த ஜனுத தரி சுகிர்த சுசுர துதி சுரரோடு நரனினி. தகிட தகிட தக தகின் கீணத்தம் ததீம் கீணத்தம் தகிர்த ஜனுத தரி சுகிர்த சுசுர துதி சுரரோடு நரனினி. தாம் தாம் தேரி கிடத்தி மனத்தோம் தோம் என்றாடி பெண் பாடிடுவானாதி பரனோரு நரனுருவானார் பாடி போற்றுவானாதி பரனோரு நரனுருவானார் பாடி போற்றுவோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இதுவரையிலும் பொறுமையோடு கூட இருந்து பாடல்களை கேட்டினீர்கள். பாடல்களை பாடிய அன்பு பிள்ளைகள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இசைக்கருவிகளை வாசித்த பாடகர் குழுவினுடைய செயலாளர், ஆலோசகர், திருச்சபையினுடைய சபை கமிட்டி அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வர இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக அமைந்திருக்க கடவுள் அருள் செய்யட்டும். இருந்தவாறே நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். மகா கிருபை நிறைந்த அன்பு இயேசு சுவாமி, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான பரிசுத்த நன்னாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்ற அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அன்று வீண்தூதர்கள் மண்ணுலகத்துக்கு நேராக கடந்து வந்து விண்ணிலே தேவனுக்கு மகிமையும் மண்ணுலகத்தில் அமைதியும் மானுட மக்கள் மீது பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை துதித்து பாடுவதற்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. எம்மட்டும் ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளிலே உம்முடைய பேராசிரியம் தங்கியிருந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை, உம்முடைய மகத்துவமான அனுபவங்களை, உம்முடைய பிறப்பினுடைய மகத்துவமான அனுபவங்களை நாங்கள் பாடல் வழியாக அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவிகள் செய்திருக்கின்றீர். இந்த இடத்தை விட்டு உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பல்வேறு நிலைமைகளுக்கு நேராக கடந்து செல்கிறோம். எங்களுடைய பயணங்களோடு கூட உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வாரங்களிலே தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்ற அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பயணங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவின் கரங்களில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். வீணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவாரமாயென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதே. நமது ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் கிருபையும் தந்தையாம் அன்பும் தூய ஆவியாருடைய குற்றமுனைவும் நம் அனைவரோடும் இந்த கத்தார் தேசத்தில் வாழுகிற அனைத்து மக்களோடும் உலகமெங்கும் வாழுகிற நம்முடைய உறவுகளோடும் கூட நிலைவரமாய் நித்தியமாய் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.